அப்படி வேறான வனத்தை வருமானம் செய்து வரக்கூடாது. இந்த தேர்தல் எதுக்காக விஜயம் செய்தீங்க? அது இருக்குமா? சாமிக்கு சபைக்கும் சாமிக்கும் சபைக்கும் அது இருக்குமா? வேறான ஆட்சகர் வேறான வனத்தை வருதோடு கூடி பரிபாலனை செய்து வரக்கூடாது. நமக்கு வேறான ராஜ்யம் அது இருக்குமா? இங்க 17 வருஷம் நம்ம எதுக்கு வந்துடும்? 11 பேர் நம்ம கூத்தாட வந்துறோம். 17 பேர் கூத்தாட வந்துறீங்க. அப்படி 17 பேர் நாடகம் நடிக்க வந்துறோம். சிறப்பாக நடித்து பேரும் புகழ் வாங்கணும். அப்படி என்று டேய் உனக்கு சந்தோஷம்னா எந்த சந்தோஷம்? உனக்கு சந்தோஷமா இருந்தா எப்படி சந்தோஷமா இருக்கணும்? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். காசு வந்தா சந்தோஷமா ஆயிடுவ. காசு வந்தா சந்தோஷமா ஆயிடுவ. நோய் நொடி இல்லாம நீ சந்தோஷமா ஆயிடுவ. அப்படி வயிறு நிறைய இத பேரை வந்துட்டு நமக்கெல்லாம் போட்டு வாழ்த்து வாழ்றாங்க. அது இருந்தா சந்தோஷப்படும். அது கிடையாது. சந்தோஷம் காசு இருந்தாலும் சந்தோஷம் இல்ல, நோய் நொடி இருந்தாலும் சந்தோஷம் இல்ல. ஆனால் வயிறு நிறைய அண்ணன் போடுறாங்களா அது சந்தோஷம் கிடையாது. இந்த 17 பேரும் 17 நாடக நடிகர்கள். ஆமா, இந்த நாடக நடிகர்கள் இந்த 17 பேரும் இந்த அடுத்தவங்களை பார்த்து நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அதுதான் பெரிய சந்தோஷம். நம்மளால சந்தோஷம் நம்மளை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க பத்தியா, அடுத்தவங்களை சந்தோஷப்பட வைக்கிறோமே அதுதான் வாழ்க்கையில சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் தானத்துல சிறந்த அன்னதானம் சொல்லுவாங்க. ஆனா நிதானம் இல்லைன்னா எதையுமே கடைபிடிச்சி எடுத்துட்டு போக முடியாது. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். இந்த வட்டத்துல லாப நய நஷ்டம் அத்தனையும் பார்த்துனா இந்த பாதைகளை முன்னோட்டு செய்யணும். அப்படி வந்துருக்கு போது நான் இன்னும் எப்படி வருகின்றேன்? அப்படி என்ன கண்ட மாத்திருத்தல் அப்படி இதேடி பண்ண நோய் இதேடி பண்ண நோய் என்ன கண்ட மாத்திரு நடுநடுங்க. இது வரைக்கும் நீ சாப்பிட்டா எப்படி சாப்பிடு? நீ கையால சாப்பிடு. அப்படி இருந்த போயில அது மட்டும் இல்ல, நீ கையால தான் உணவா இருந்த. ஆனா நாங்க எப்படி காட்டமாக சென்று வேட்டை ஆடி மிருகங்களை கொண்டு குவித்து அப்படி அடித்து மேல இருந்து நாகாயமாக வீசி போது பாரு எப்படியா அப்படி மணி விடுவோம். அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல என் அம்மா என் சித்து என் அம்மா என் பெரியம்மா என்னை விட்டுடு அதனால பசி அவனுக்கு எடுக்க பசி அவனுக்கு எடுக்க அதான் அவளை சொல்லுவான். அந்த மிருகமான எடுத்து எடுத்துக்கோண்டு ஆடி போயிருக்கு. என்ன சிங்கமா இல்லங்க புலியா இல்ல ஐடியா என்னயா இல்லங்க அதோட பெருமை விசிலிங்க அதோட பேசு நைனஸ்ரா அதோட பேசுங்க என்னங்க அதோட பேசு சிட்டர்பு சபாஸ் ஓ சிட்டர்பு பாத்து குறி பாத்து எரியறனா நான் எப்பர் பட ஆளா எப்பர் பொட்ட ஆளுங்க ஓஹோ ஓடமா ஓடி வந்து
போலாமா? ஏய் யா அக்கா அக்கா. சித்தி என்ன விட்டு வந்துட்டு கொண்டு விடுவாங்க யா சித்தி யா சித்தி யா சித்தி ஏய் அறுபடை குரல் கொடுத்துமா ஆ ஓ எங்க பெரியம்மா பெரியம்மா ஐயோ குரல் கேக்குது ஆளை காணா ஆனா பெரியாமான்னு கேட்டா கேட்டா குரல் கொடுத்தா கொடுத்தா ஆனா இப்போ இன்னொரு குரல் கொடுப்பா கொடுத்து பாப்போம் ஓ அக்கா 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 ஏய் கல்கா ஏய் ஏய் பொண்டாட்டி அழகு நீ பாதி இருக்க மாட்டேன் அவர் பொண்டாட்டி கருப்பு ஆமா செவப்பு ஏமாடா ஏன் உடம்புல கை காணல மாமா என்ன தொடல மாமா ஏன் அது பண்டி கலந்தது உனக்கு பொட்டு கலந்துக்குது வலையில உடஞ்சிக்குது கீழே வேணா அப்படி இதான் அதனால பொட்டு கலந்துக்கு என்னாச்சு வலையில உடஞ்சிக்கு என்னாச்சு ஜாக்கெட் கேட்டது என்னாச்சு மாமா
எல்லாம் ஓடிட்டான் மாமா. கை பிடிச்சிருந்தானா கை வேலை எல்லாம் கை வேலை ஓடிச்சுட்டான் அது மட்டும் அவன் எப்படி போனானா ஆசை தீரவாடி என்ன என் அழகெல்லாம் பார்த்துட்டான் மாமா. ஐயோ அடிக்கரையில் அவன் எந்த பண்ண போறான்னு மட்டும் சொல்லு. என்ன பண்ண? சரி புடிச்சான். சரி கேட்டான். சரி அதுக்கப்புறம் போட்டு கழிச்சு வழி வச்சான். சரி அப்புறம் சரி என்ன பண்ண? ஆசை தீர வாடி என்ன கூப்பிட்டானா? அவன் என்ன பண்ண? சரி வாடின்னு சொல்லும் போது அவனை என்ன பண்ண எப்படி பண்ண என்ன செய்ய? அவனை கூப்பிட்டு அவனை அடிக்கூட கூடாது மேல கை வைக்க கூடாது போயிட்டே இருப்பான் அவன்கிட்ட பேச உள்ள தள்ளிட்டு நான் வெளியில காப்பாடு போட்டு குடிச்சிருக்கேன்னா கருத்தையா கத்துறான் என்ன என்ன சித்திரவதை பண்ணானோ அந்த என் சாண்டு அவன் என்ன பண்ணுவேன் அந்த தீர நீ இங்க இரு சாரம் என்று சொல்லக்கூடிய நகரம் திண்டிவனம் அருகாமைக்கூடிய சாரம் என்று சொல்லக்கூடிய நகரத்திலிருந்து தெய்வானை என்று சொல்லக்கூடிய மகளிர்களும் அணைக்கு என்று சொல்லக்கூடியது இதை நம்மளுடைய நாடக படைகளை பாராட்டி அங்காள முறையிலே அவருடைய கருத்தில் கொடுத்து ரூபாய் 101 சுமேஜியம் நாம சென்ற ஆண்டு அங்கே நாடகமானது நடத்தி அப்படி நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நமக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் நாம அங்க சென்று நமக்கு தெரிஞ்சவாறு அது அம்மனுடைய பிராணத்தை அதற்காக நம்முடைய நாடக கம்பெனி வருடம் தோறும் நடக்கும் போது அவர்களுமாக வந்து நாடகத்தை கண்காணித்து நம்முடைய நாடக பிள்ளைகளை பாராட்டி நமக்கு சன்மானம் ஆக அத தெய்வானை என்று சொல்லக்கூடிய அம்மனானது அஞ்சாத முறையிலே அம்மனாக இருக்கக்கூடிய கருமாரி அம்மனுடைய அருளை பெற்று என்னாலும் மேன்மேலும் வாழ வளர வேண்டும் என்று ஆண்டவனை அம்பாளை பிரார்த்தனை செய்கிற சுபேஜி சித்தி சொன்னது அத்தனை உண்மை. ஆமாங்க பாத்தியா மாடி மேல போய்யா மாட்டீங்க நம்ம கிட்ட தப்ப முடியுமா? நம்ம கிட்ட தப்ப முடியாது. என் அம்மா சொன்னது என் சித்தி சொன்னது எல்லாம் உண்மை. ஆனா பண்டார மாதிரி தான் இருக்கு. நான் கதை சொன்னேன். அதோ ரோட்டு ஓரமாக என்னோட கொகை இருக்கும் பொழுது அங்க வந்து என் பொண்டாட்டியா கைப்பிடிச்சு ஆமா கைப்பிடிச்சுதான்.
சரி அதான் சரி எவ்வளவு மாதிரி இருக்கு அது போட்டு சரி ஏய் அப்படி தண்ணி தான் வாங்கி குடிச்சா என் பொண்டாட்டி அந்த துணியா ஜாக்கிட்ட கீழா எப்படி கிழிக்கலாம் அதுதானே பேசுகிறா இப்ப அப்படித்தானே பேசுகிறீங்க என் பொண்டாட்டி ஜாக்கிட்டு எப்படி இருந்தாலும் கிழிக்கலாம் அதுதானே பேசுகிறீங்க எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி ஒரு மானத்தை மறைக்கிறதுக்காக அந்த ஆடையை போடுறேன் இவன் கிழிக்கலாமா என் பொண்டாட்டி கிழிக்கலாமா தப்பு இல்ல சரி அப்படின்னு தான் போடும் ஏய் இன்னொன்னு விட மாட்டான் ஏய் சாகிட்டு தான் கிழிச்சேன் என் பொண்டாட்டி உங்க கேட்டியா விடலாமா இவனே ராஜா இவனே மந்திரி போடா போடா இவரே நீதிபதி இவரே வக்கீல் இவரே கேஸ் ஏய் ஒரு குழந்தையானது பெற்றெடுக்கும் போது இந்த சனமானது பால் கொடுக்கதான் கடவுளை பறிச்சிருக்கான் அது தெய்வம் அது பெண் தெய்வம் அந்த குழந்தைக்கு பால் உண்ணலாம் அதுக்கு குழந்தை காப்பாற்ற முடியுமா அத போய் கேட்டுக்கிறியா ஏய் இவ்வளவு வருவாங்க யாருடைய வார்த்தையினாலே என்னை வந்து நீ வழிமறித்து என்னோட சண்டை இருக்கின்றாய் உன் பெஞ்சாதி வார்த்தையாலே அந்த பொய் சொல்ல வார்த்தையை கேட்டு என் மேல் சந்தேகப்படுகின்றாய். நான் ஒரு தவறு செய்யவில்லை. ஒரு பெண்ணினுடைய வார்த்தை கேட்டு நீ வந்திருக்கிறதுல இது போல ஏற்கனவே ஒரு பெண்ணினுடைய வார்த்தை கேட்டு மாண்டவர்கள் யாராலும் பேர் அதுல ஒண்ணு சொல்லவா அந்த அன்னை ஜானகி யாரே அந்த வார்த்தையினாலே கேட்டு ராமபிரானாக இருக்கக்கூடியவர் அங்கே லங்காபுரி சென்று ராவண கும்பகர்ண மூலபல ஜனங்களை என்று சொல்லக்கூடிய அரக்கரை அழித்தது ஒரு பெண்ணினால. அதே போல உன் மனைவியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வார்த்தை கேட்டு நீ அழிந்து போகாத. மடிந்தான் என்று நீ ஆணவத்தில் பேசுங்க. அது நான் சொன்னேனே, அது சீதாதேவி என்பது ராமாயணத்தில் நடந்த கதை. இன்னும் இந்த மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது. அதே ஒரு பெண்ணினாலே இன்னும் எத்தனை பேர் அணிஞ்சிருக்காரு தெரியுமா?
வீரர்கள் அழிந்திருக்கிறார்கள். அப்படி இருக்க போனார் தினத்திலே கானகத்திலே இருக்கின்ற பொழுது திரௌபதி அம்மன் அந்த அம்மனை ஆசையாகத்தானே அடைய வேண்டும் என்று சடாசுரனாக இருக்கக்கூடிய வந்தார். அவனை பீமனாக இருக்கக்கூடிய ஒருவர் மடித்து விட்டார். அந்த கதை உனக்கு தெரியாது. அது போல ஒரு பெண்ணாலே இந்த மகாபாரதத்திலே எத்தனையோ அரக்கராக வீரர்களாக இருக்கக்கூடிய அந்த கௌரவர்களே மடிய போறாங்க. அதுவும் ஒரு பெண்ணாலே. உலகத்திலே மங்கை கை கைசி சொங்கட்டி மன்னர் புகழ் தசரதன் மன்னனான மங்கை கை கைசியினுடைய வார்த்தை கேட்டு ராமன் நாடாளன் அப்படி என்ற உடனே ஒரு பெண்ணுடைய வார்த்தை கேட்டு அங்க ராம அதாவது அந்த அயோத்தியாபுரி மன்னனா இருக்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தியை மாண்டார். ஆமா, அங்க இருக்கக்கூடிய செங்கமல சீதையார் சொல் கேட்டு சென்றான் ஸ்ரீராமன் மாண்பின். அன்னைக்கு பெண்ணாக இருக்கக்கூடிய சீதாதேவி மானை கேட்கவில்லை என்றால் அந்த ராவணன் மாண்டு இருக்க மாட்டான். அது ஒரு பெண்ணுனால. அதன் பிறகு அதாவது சொற்பனைக்கு சொல் கேட்டு ராவணை இளையவன் அவனைக்கு இளையவனோடு மாண்டான். ராவண கும்பகர்ணம் ஆண்டது தங்கையா இருக்கக்கூடிய சொற்பனகை. அன்னைக்கு பஞ்சவட்டிக்கு வராத பொழுது ராமரை அதாவது அடைய வேண்டும் என்று எண்ணினால் லட்சுமண பெருமானை நீ அடைய வேண்டும் அப்படி என்று கேட்கும் பொழுது அதன் மூக்கினுடைய முனையினுடைய அறுத்தா. அது ஒரு பெண்ணால. அதனால உலகத்திலே பெண்களுடைய வார்த்தை கேட்பவர்கள் எல்லாம் உன்னை மாதிரி என்னிடத்தை அழியத்தான் போறேன். என்னுடைய பானத்தால் அவனை கொண்டு விடுவேன். அவனை கொண்டு விடுவேன். விடுத்து காலையை தடுத்து வாட்டினேன். அரக்கி, நீ கானகத்தை தெரியக்கூடிய ஒரு அரக்கியா இருந்தாலும் எனக்கு மாங்கல்யம் தான் முக்கியம். எனக்கு தாலிதான் பெரிது. என் கணவனாக இருக்கக்கூடிய பேரண்டராட்சி இறந்து விட்டார். அப்படி என்று இந்த அர்ஜுனனாக இருக்கக்கூடிய என்னிடத்திலே மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை கட்டத்தினாலே காலை பிடித்தவருக்கும் பாலை குடித்தவருக்கும் நான் பகை என்பது இதுவரைக்கும் நினைத்தது கிடையாது. அதனாலே உனக்கு நான் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை கொடுக்கின்றேன். இதை ஒரு நொடியில அட்டமுடனேயும் பாங்குடன் எழுந்திருந்து நச்சமில்லாமலையும் நலமுடன் எழுந்திருப்பாய். ஓ மனதர மகாதேவா. சேர்த்து போட்டேன் நீ சேர்த்துட்டா சேர்த்து போட்டீங்க. ஆமா நான் தூங்கினேன். சரி இப்படி என்றால் நம்முடைய மகனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனை நம்ம காக்க வேண்டும். யாருக்கு வந்து தெரியாது.
கண்ணே அர்ஜுனா யாரு மகனே அர்ஜுனா மகனே என்று அழைக்கிறீர்கள் யார் என்று தெரியவில்லையே ஏவல வந்தாண்டவனே இவரு அப்பா தேவை அம்மா இந்திராணி இந்திராணி அம்மா தந்தை தாயே தந்தையே உங்களுடைய அமைச்சராலே தேவந்தரோட அமைச்சராலே உலகத்திலிருந்து பிறந்த அர்ஜுன வணக்கம் தந்தை தாயே மகனே அர்ஜுனா அப்படி ஓட்டோட்டமா ஓடி வந்து என்னோட பார்த்து படுத்து விடலாம் நீ எப்படி இருக்கணும் தெரியுமா இந்த இரண்ட காலகத்திலே என்னை வழிமறித்து இதோ இருக்கக்கூடிய இந்த இடமாகத்தனை இப்படிப்பட்ட வேடம் கொண்டு வந்தீர்களே எதற்காக இப்படிப்பட்ட உருவம் இப்படி என்றால் இதுவே ராட்சதர் வாழக்கூடிய வனம் வனம் நேரண்ட வனம் அதனால வேண்டி ராட்சதர்களே உனக்கு ஏதாவது தீங்கு நேரும் நேரிடுதான். நாங்கள் உருவத்தை மாத்தி உனக்கு உன்னிடத்துல சண்டை செய்யற மாதிரியும் உன்னிடத்துல மோதக்கடை காட்டுற மாதிரியும் இந்த வாக்குவாதம் செய்தோம் அப்படி இருக்கின்ற போது ஏறத்தானே எங்க போற கத்தர் கைலாயபதியை பார்ப்பதற்காக செல்கின்றேன் கைலாயம் போற கைலாயத்தை சார்ந்து சிவபெருமானத்துல புதிய புரிந்து தவத்தை செய்து தாயே கத்தர் கைலாயபதி கையில இருக்கக்கூடிய பாசுவாதகனையும் சிங்கமுகத்திலையும் வாங்குவதற்காக தாமம் ஏற்ற போகின்றேன் ஆக இந்த உருவத்தில் வந்திருக்கிறேன் என சோதனை செய்ய இருந்தாலும் எனக்கு ஒரு வரங்கள் வேண்டும் அப்படி என்றால் இதில் இருக்கக்கூடிய சிவனிடத்தில் இருக்கக்கூடிய பாசுவாதகனையை வாங்கி வந்து கௌரவா விளங்கக்கூடிய துரியோதனாதிகளை வென்று அங்க இருக்கக்கூடிய குருச்சேத்திர போரிலே பிணக்குவியல்களை குவிக்கின்ற பொழுது அந்த குருச்சேத்திர போரிலே இதே உருவத்தில வந்து ஒரு கரத்தில முரத்தையும் ஒரு கரத்தில துடப்பத்தையும் எடுத்து வந்து அங்க இருக்கக்கூடிய குருச்சேத்திர போரியை நீ சுத்தம் செய்து தர வேண்டும் அப்படியே அர்ஜுனா அப்படி என்றால் வருகின்ற யுத்தத்திலே கௌரவர்கள் யுத்தம் செய்து அடிக்கின்ற காலங்களே அந்த அமரகத்திலே என்னுடைய கரத்தை தொடர்பு கொண்டு கொண்டு வாரி எடுத்து சென்று சமுத்திர வாரி அடிக்க அப்படியே சென்று வென்று சிறப்பாக வேணும் வருகின்றேன் கடந்து அர்ஜுனனாக வணங்கக்கூடியவர் சரணந்தராஜன் வனம் செல்ல சரணந்த வனத்தில் இருக்கக்கூடிய இதோ சரணந்தராஜன் பெற்ற மகளா வழங்கக்கூடிய தையலாளர் ஏலக்கண்ணி தமிழ்நாடு வருகின்ற மற்ற